ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இப்போ உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேர்த்து வைப்பீங்க, இல்லைனா வந்து ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் அதே அக்கௌண்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு ஆட் ஆன் அட்வான்டேஜ் தானே. ஸோ அது என்னென்ன அக்கௌண்ட்டுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சேர்த்து வச்சுருப்பீங்க. என்னன்னா அது வந்து ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும், இல்லைனா எமர்ஜென்சி வந்தால் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அமௌண்ட் சேர்த்து வச்சுருப்பீங்க. அதை வந்து ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த அக்கௌண்ட் வந்து 0.8% இன்ட்ரெஸ்ட், 1% இன்ட்ரெஸ்ட் தான் தரும். அது இயர்லிக்கு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு நல்ல அந்த அமௌண்ட் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் தர ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டும் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். எப்போ வேணால் எடுத்துக்கலாம். அதே சமயம் நீங்கள் அமௌண்ட் இருக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ஜென்ரேட் ஆகும். நல்ல பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட், அது ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இது என்னென்ன அக்கௌண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா பேங்க் அக்கௌண்ட்லேயுமே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. இது டிஃபால்ட். ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் தராங்கன்றதா பேங்க் பொறுத்து மாறும். இப்போது ராயல் பேங்க் ஆஃப் கனடா, இந்த டிடி, இந்த டாப் டயர் பேங்க்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பெரிய பெரிய பேங்க்ஸ்லாம், அந்த பேங்க்கில் வந்து பேங்கிங் சிஸ்டம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் தருவாங்க. 0.8%லேருந்து 1% தான் தருவாங்க. இது ஏன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு ரெப்யூட்டட் பேங்காக இருக்கும். அதில் ஆல்ரெடி மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அவ்வளோவா கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வரமாட்டாங்க. டிஃபால்ட்டாக சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. எந்த பேங்க்கில் வந்து அதிகம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் பேங்கிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆன்லைன் பேங்கிங்னா என்னென்னா, இது வந்து அதுக்கு வந்து தனியாக ஒரு ஃபிசிக்கல் பேங்க்னு ஒன்று இருக்காது. ஓகேங்களா? அதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கஸ்டமர் சர்வீஸ்லாம் வந்து நீங்கள் ஃபோன் காலில் தான் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஆன்லைன் பேங்கிங் சொல்லுவோம். ஸோ ஆன்லைன் பேங்கிங் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, EQ பேங்க், பிசி ஃபைனான்ஷியல், சிம்ப்ளி ஃபைனான்ஷியல். ஸோ இதெல்லாமே வந்து ஆன்லைன் பேங்கிங்கில் சொல்லுவோம். இப்போது இந்த ஆன்லைன் பேங்க்கில் வந்து எப்படி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை. அந்த ஆன்லைன் பேங்க் போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் சின் நம்பர் போட்டிங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து ஆக்சுவலி கணக்கு. இதில் வந்து எந்தெந்த பேங்க் எந்தெந்த இன்ட்ரெஸ்ட் தராங்கன்றது மாறிட்டே இருக்கும். இப்போ டான்ஜரினில் பார்த்தீங்கன்னா 4.5% இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. ஆனால் அது 3 months தான் ப்ரொமோஷன் ஆஃபர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாற்றிடுவாங்க. ஸோ வந்து சில பேங்க்கில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட சேலரி வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரேட் ஆகிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் ஏற்றி தருவாங்க. இல்லைனா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் டைரக்ட் டெபாசிட் இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள் 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 எம்ப்ளாயருக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட சேலரி வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் உங்கள் சேலரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். இல்லைனா ரெகுலராக கம்மியாக இருக்கும். இப்போது நான் என்ன யூஸ் பண்ணுறேன்றது தான் பார்க்கணும். இப்போ என்னன்னா, நான் வந்து ராயல் பேங்க் ஆஃப் கனடாவில் வந்து செக்கிங் அக்கௌண்ட் வந்து மெயின் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சேலரிலாம் வந்து ராயல் பேங்க் ஆஃப் கனடாவில் தான் வாங்குறேன். நான் வர சேலரியை எமர்ஜென்சி ஃபண்டுக்கு சேர்த்து வைக்கிறப்போ அந்த காசை தூக்கி பிசி ஃபைனான்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன். பிசி ஃபைனான்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் இருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் காசை வச்சுப்பேன். ஏன் அப்படின்னா, பிசி ஃபைனான்ஷியல் வந்து எனக்கு ஃபேவரட். ஏன்னா 2.2% இன்ட்ரெஸ்ட் தராங்க. நீங்கள் எப்போ வேணால் அமௌண்ட் எடுத்துக்கலாம். இன்னொன்று எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. அதான் 2.2% இன்ட்ரெஸ்ட் தராங்க. சப்போஸ் நீங்கள் பிசி ஃபைனான்ஷியல் டைரக்ட் டெபாசிட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்கள் எம்ப்ளாயரில் கிட்ட வந்து சேலரி வர மாதிரி நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2.7% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க பிசி ஃபைனான்ஷியல். எனக்கு வந்து அது ஆர்பிசிலேயே நான் ரெகுலராக பே செக் வாங்குறதுனால நான் அது ஒன்றும் மாற்றாமல் வச்சுருக்கேன். ஸோ ஆர்பிசியில் வந்து நான் அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணுவேன். அமௌண்ட் வந்த உடனே ஆர்பிசிலே நான் வச்சிருக்கலாம். ஆர்பிசி சேவிங்ஸ் நான் வைக்கலாம். ஆனால் அது 0.8% தான் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. எதுக்கு 0.8%க்கும் 2.2% நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த அமௌண்ட்டை தூக்கி பிசி ஃபைனான்ஷியலில் போட்டு வச்சிருவேன். அந்த அமௌண்ட் நான் தொடவே மாட்டேன். எப்போ ரொம்ப எமர்ஜென்சி ஆகுதோ அப்போ தான் எடுத்துப்பேன். 2.2% இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா, இப்போ ஆர்பிசியில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தரும். ஆனால் பிசி ஃபைனான்ஷியலில் உங்களுக்கு மாதம் அக்கௌண்ட் ஜென்ரேட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து $1000 வச்சிருக்கீங்க, $1000 நீங்கள் வந்து பிசி ஃபைனான்ஸ் சேவிங்ஸில் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 2.2% இயர்லி எவ்வளவோ அந்த இயர்லியே டிவைட் பை 12 போட்டு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இது ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ நீங்கள் ஒரு அதிக அமௌண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கும். இது ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ். எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கலாம், லிமிட்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இப்போ சில பேங்க்கில் வந்து ஒரு 4,000 மேலே 5,000 மேலே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும். உங்களுக்கு இவ்வளோ கீழே வச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். ஆனால் மோஸ்ட்லி ஆன்லைன் பேங்கிங்ஸில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லாயிருக்கும். ஏன்னா அதே மாதிரி சில பேங்க்கில் வந்து ப்ரொமோஷன் ஆஃபர்னு சொல்லிட்டு 3 months 4 monthsக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தருவாங்க. அதுக்கப்புறம் குறைச்சிருவாங்க. நான் மோஸ்ட்லி அதை சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா 3 to 4 monthsல பெருசாக ஒன்றும் இருக்காது. திரும்ப வந்து கம்மி பண்ணுறதுல யூஸே இருக்காது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து பக்காவாக லாங் டேர்மில் இதே இன்ட்ரெஸ்ட் தான் மெயின்டைன் ஆகுன்ற மாதிரி பேங்க்கை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஆன்லைன் பேங்கிங்கில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கங்க. இன்னொன்று, இப்போ வந்து நீங்கள் ஆன்லைன் எத்தனை அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அப்படின்றது வந்து உங்கள் இஷ்டம் தான். நான் நிறைய அக்கௌண்ட் யூஸ் பண்ண சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு அக்கௌண்ட் போதும். ஏன்னா
ஒரு அக்கௌண்ட் சேலரி வாங்குறதுக்கு இன்னொரு அக்கௌண்ட் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு 2 அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஏன்னா ஒரே அக்கௌண்ட்லேயே நீங்கள் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் செலவு எங்கே போகுது எங்கே வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி இதுவாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா ஆர்பிசியில் சேலரி வந்தோடனே தூக்கி பிசி ஃபைனான்ஸில் மாற்றிடுவேன். ஸோ அப்படி பிசி ஃபைனான்ஸில் இருக்கப்போ அது எப்படி எமர்ஜென்சி ஃபண்டாக பில்ட் ஆகிட்டே இருக்கும். எப்போ தேவையோ நான் அப்போ மட்டும் எடுத்துப்பேன். அதுக்கு மட்டும் நான் அதை அப்படியே விட்டுருவேன். நான் ஆர்பிசியில் வந்து வெறும் மினிமம் அக்கௌண்ட் மட்டும் தான் செக்கிங் அக்கௌண்ட், மினிமம் அமௌண்ட் மட்டும் தான் செக்கிங் அக்கௌண்ட்டில் வச்சிருப்பேன். மற்றபடி அந்த அமௌண்ட் மட்டும் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். பிசி ஃபைனான்ஸில் நான் தொடவே மாட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறது. நிறைய பேர் வந்து 3-4 அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் எங்கெங்கெல்லாம் அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து இது சேவிங்ஸ் அக்கௌண்ட் இது. ஸோ இது நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்கன்னா கூகுள்லேயே போனீங்கன்னா ப்ரொமோஷனல் ஆஃபர் என்ன இருக்குது, என்ன பேங்க்ஸ் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் நல்லா ஆஃபர்ஸ் தருதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி தருவாங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது பிசி ஃபைனான்ஷியல். உங்களுக்கு என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். அந்த மாதிரி ப்ரொமோஷனல் ரேட்டுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து 3 மாதம் 4 மாதம் வருவாங்க. அது மோஸ்ட்லி சூஸ் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் மாற்றிடுவாங்க. லாங் டேர்மாக இங்கே வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் தான் மெயின்டைன் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி நிறைய அமௌண்ட் தான் ஹை இன்ட்ரெஸ்ட்டில் போடணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறது பெட்டரா சேவிங்ஸில் போகிறது பார்த்தா எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெட்டர். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அமௌண்ட் போட்டிங்கன்னா உங்களால் உடனே எடுக்க முடியாது. சப்போஸ் உங்கள் மார்க்கெட் டவுன் ஆச்சு எடுத்தீங்கன்னா லாஸ்ட் நல்லா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே பிசி ஃபைனான்ஷியல் ஐ மீன் நான் வந்து நல்ல சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் தர அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வேணால் அமௌண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் அமௌண்ட் லாஸ்ட்லாம் எடுக்கிற மாதிரி இருக்க அமௌண்ட் எடுத்துக்கலாம், இல்லை அதோட அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆன அமௌண்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எப்பவுமே பெஸ்ட்டு. ஏன்னா ரிட்டர்ன்ஸ் தான் அதிகமாக தரும். ஆனால் தேவையான டைமில் எடுத்துக்க முடியாது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்க அமௌண்ட்டை மட்டும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போய் இது எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.